எவ்ரிஒன், நான் உங்கள் விஜய் ஜெனிஷா. இன்னைக்கு பிப்ரவரி 3ங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் எஸ்டிஆர் அவர்களோட பர்த்டே. ஸோ எஸ்டிஆர் சிலம்பரசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 90s கிட்ஸ்லேருந்து அவருடைய ஜேர்னி அப்படின்றது ஸ்டார்ட் ஆனது. அதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தமிழ் படங்களை வந்து ஹிட்டான மூவியாக வந்து கொடுத்துருக்காரு. அதிலுமே வந்துட்டு எனக்கு ஃபேவரட்டான மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் அழிவதில்லை, அதற்கப்புறம் கோயில் படம், இந்த மாதிரியான நிறைய படங்கள் விண்ணை தாண்டி வருவாயில வேற லெவல் காம்போ. ஸோ வந்துட்டு அவருடைய படங்கள் அப்படின்றது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கவர்ச்சியான படங்களை தாண்டி அவருடைய ஃபேன்ஸாவே மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அங்கே இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் அப்படின்றதும் அவருக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனது. அது மட்டும் இல்லாமல் சிம்புவோட கெரியர்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் அவருடைய படங்கள் அப்படின்றது அதிகமான அளவில் ஃபிளாப் ஆகிட்டு இருக்கு. அதற்கப்புறமாக இதற்கு முன்னாடி மாநாடும் வெந்து தணிந்தது காடு அப்படின்ற இந்த 2 திரைப்படங்கள் தான் அவருடைய கெரியர்ல ஒரு ஹிட்டான படமா மாறுச்சு. அதற்கப்புறமாக 10 தலை அப்படின்ற படம் வந்துட்டு ஓரளவுல வந்துட்டு ஒரு ரீச்சை கொடுத்துச்சு. அதற்கப்புறம் ஆஃப்டர் தட் வந்து 2 இயர்ஸாவே சிம்பு அவர்கள் வந்து அவர் நடித்த திரைப்படங்கள் அப்படின்றது தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகல. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா அவர் படங்கள்ல வந்துட்டு கமிட் ஆனாலுமே படப்பிடிப்புக்கு போகிறது இல்ல, அவர் சார்ந்த அப்டேட் அப்படின்றது வெளிவரது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் அப்படின்றதும் ஒரு பக்கம் வந்துட்டு சிம்பு அவர்கள் மீது வைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எஸ்டிஆர் 49 படப்பிடிப்போட ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டர்ல வந்து சிம்பு அவர்கள் வந்து அந்த ரத்தம் படிந்த கத்தியோட அந்த இன்ஜினியரிங் புக்குக்குள்ள அதை மறைச்சு எடுத்துட்டு போற மாதிரியும், அதே போல அவருடைய பேக்கெட்ல வந்துட்டு ஐடி கார்டு இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு லுக்கில் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் தான் போல இந்த எஸ்டிஆர் 49ல் அவருடைய கேரக்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு ரோல் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் எஸ்டிஆரோட இந்த 49 படத்தோட ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆனது இல்லையா, இந்த படத்தோட டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் பட டிரெக்டர் தான் இந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய கூட்டணியில தான் வந்துட்டு சிம்பு அவர்கள் வந்து நடிக்க போறதாக இன்னைக்கு அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. இதற்கப்புறமாக தேசிங்க பெரியசாமி காம்போல தான் வந்துட்டு நிறைய வதந்திகள் போயிட்டு இருந்தது. சிம்பு அவர்கள் வந்துட்டு அவருடைய டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது சார்ந்த ஒரு அப்டேட் அப்படின்றது வெளியாகணும் இல்லையா, ஏன்னா அதை பத்தின வதந்திகள் அப்படின்றது வெளியாகிறத விட ஏதாவது ஒரு அப்டேட், ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ இல்ல ஒரு லுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியானா மட்டும்தான் இவங்க வந்து இவங்க காம்போல வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபர்மிலிட்டி ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேசிங்க பெரியசாமியோட டிரெக்ஷனில் சிம்பு அவர்கள் படம் பண்ண போகிறதாக எந்த ஒரு அப்டேட்டுமே இப்போ வரைக்குமே வெளியாகலை. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு பார்க்கிங் பட டிரெக்டர் கூட ஒரு படம் வந்து கமிட் ஆகியிருக்கான்ற அப்டேட் வெளியானது இல்லையா, அதனை தொடர்ந்து வந்துட்டு தேசிங்க பெரியசாமி டைரக்ஷன்லையும் ஒரு படம் பண்ண போகிறதாக இன்னைக்கு படக்குழு வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறதாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது போல் சிம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அப்படின்னா இவர் சைல்டு ஆர்டிஸ்டாக வந்துட்டு சினி உலகத்துக்கு வந்துட்டு என்ட்ரானாரு. அதற்கப்புறமாக பின்னணி இசையமைப்பாளர், அதற்கப்புறமாக இசையமைப்பாளராக பணியாற்றினார், அதுக்கப்புறம் டிரெக்டர், ஆக்டர், இதெல்லாமே தாண்டி ஒரு பன்முக தன்மை கொண்டவர் அப்படின்னே நம்ம வந்து சிம்பு வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட அவர் நடித்த திரைப்படங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஃபிளாப்பான ஒரு மொமெண்ட்டை கொடுத்திருந்தாலுமே இப்போ தக் லைஃப் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்திற்கு அப்புறமாக பார்க்கிங் பட டைரக்டர் கூட ஒரு படம் பண்ண போறாரு இல்லையா, அந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்றது வந்துட்டு எப்படி இருந்தாலும் இந்த இயர்க்குள்ள அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2026 ஸ்டார்டிங்ல அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். ஸோ இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நம்ம சிம்பு வந்து ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு அவரோட ஃபேன்ஸ் வந்து நம்ம தியேட்டர்ல ஸ்க்ரீன்ல நம்ம பார்க்கவே முடியல நம்ம தலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஸ்வீட் மொமெண்டாவா இந்த 2026ல அவருடைய படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் அண்ட் see. அதற்கப்புறமாக தளபதியோட 69 இந்த படத்தோட டைட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனநாயகன் தாங்க. அதாவது ஜனநாயகத்தை காக்க ஜனநாயகனா என்ட்ரா இருக்காரு விஜய் அப்படின்ற ஒரு டாக் தான் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு வினோத்தோட டைரக்ஷனா இருக்கிறதுனால அது முழுக்க முழுக்க அரசியல் படம் ஆகாது. இதற்கப்புறமாக வினோத் கிட்ட தளபதி விஜய் அவர்களே ஒரு டிமாண்ட் வச்சிருக்காராம். என்ன விஷயம் அப்படின்னா இந்த படம் வந்து என்னோட லாஸ்ட் படம், எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, ஆல்மோஸ்ட் வந்து மக்களுமே பார்ப்பாங்க. ஸோ எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி, இப்போ இருக்கக்கூடிய மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பாலிடிக்ஸும் சரி, எதையுமே வந்து நம்ம ரொம்ப வந்துட்டு இம்பாக்ட் பண்ணாம ஒரு பட்டுச்சோம் படலைன்ற மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டா கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களே வந்துட்டு வினோத்துக்கு வந்து டிமாண்ட் கொடுத்துருக்காராம். நம்ம வந்து என்ன நினைச்சோம் அப்படின்னா ஜனநாயகன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு மக்களுக்கான தலைவன் அப்படின்ற ஒரு பேரு டைட்டில் தான் அங்க பார்க்கப்படுது. சரி, அப்படி இருக்கும் பொழுது
மாநாட்டிலே வந்துட்டு வெளுத்து வாங்கினாரு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை. சரி எப்படியா இருந்தாலும் படத்துலையுமே வந்துட்டு நிறைய இருக்கும், சீன்ஸ் இருக்கும். நம்ம விஜய் அவர்களை வந்துட்டு இந்நாள் வரைக்குமே ஒரு சோசியல் மெசேஜ் கொடுக்கக்கூடிய படமாக, அதாவது அரசியல் படமாக நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக சொல்லிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் இது அரசியல் படமாக ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் அரசியல் கருத்துக்கள், அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே ஒரு 100க்கு 50 இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த ஒரு டிமாண்டை வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து வினோத் அவர்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித்தோட விடாமுயற்சி படம் வரக்கூடிய 6ஆம் தேதி இப்போ ரிலீஸ் ஆக இருக்கு. இந்நாள் வரைக்குமே துபாயோட அந்த ஒரு சக்சஸாக இருக்கட்டும், அந்த கார் ரேஸ்ல அவர் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்றத தாண்டி அவருடைய படங்கள் அப்படின்றது துணிவு வலிமைக்கு அப்புறமாக 2 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு படங்களுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகல. ஸோ அஜித்தோட ஃபேன்ஸ் அப்படின்றது ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விடாமுயற்சி படம் வந்துட்டு பிப்ரவரி 6 அப்போ ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ப்ரீவியஸ் புக்கிங் அப்படின்றதே ஒரு வேற லெவல் அமோகமான கலெக்ஷனை தான் தொட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் ஹாலிவுட் மூவி பேஸ்டா ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட வந்து அஜித் அவரை வந்து தியேட்டர்ல பார்ப்பதற்காகவே நிறைய கூட்டங்கள் அப்படின்றது வரும். அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனாலே வந்துட்டு என்ன கதையா இருந்தாலும் அஜித் படம் கான்செப்ட் ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் தாண்டி அஜித்காகவே படம் பார்க்க போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து பிப்ரவரி 6 அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படத்துல தலைவர்கள் வந்து எந்த மாதிரியான ஆக்டிங் கொடுத்திருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்குள்ள வருது அப்படின்றத. இதற்கப்புறமாக அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சிவகார்த்திகேயனோட SK25 விஜய் ஆண்டனியோட 25 இந்த ஒரு டைட்டில் தான் ரொம்பவே வந்து இஷ்யூவா போயிட்டு இருந்தது அப்படின்றது. இப்போ அந்த இஷ்யூன்னு சொல்ல முடியாது, அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னா அமரன் படம் வெற்றிக்கு அப்புறமாக சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு சுதா கங்காரோட டைரக்ஷன்ல வந்துட்டு இப்போ சிவகார்த்திகேயன் 25ன்னு சொல்லக்கூடிய பராசக்தி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் அப்படின்றது ஒரு 1 வீக்கெண்டுக்கு முன்னாடி தான் வந்துட்டு படக்குழு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் இது 25வது படம், சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் 25th மூவி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே இப்போ அவரை சார்ந்த படங்களுடைய அப்டேட் அப்படின்றது வெளிவரது கிடையாது. இதுக்கு முன்னாடி மதகஜராஜா படத்துல மியூசிக் டைரக்டரா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய பாடல்கள் வந்துட்டு அந்த படத்துல ஒரு வேற லெவலான ஒரு ஹிட் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்திற்கு ஒரு கதையை தாண்டி பாடல் அப்படின்றது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில வந்துட்டு அந்த படம் வந்து ஒரு ஹிட் அடிச்சதற்கு விஜய் ஆண்டனிக்கும் ஒரு பாதிக்கு பாதி ரீசன் அப்படின்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து இப்போ அவரு தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ அவரு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பராசக்தி தாங்க. தெலுங்குலையுமே வந்துட்டு பராசக்தி அப்படின்ற டைட்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதே போல் சிவகார்த்திகேயன் 25th மூவி பராசக்தி சொன்னேன் இல்லையா, இந்த படமுமே தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரே லாங்குவேஜில் ஒரே டைட்டில் 2 படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ எப்படா ஒரே நேமில் வந்துட்டு 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி அப்படின்றது நம்மளுக்கு எப்படி அந்த ஒரு பேரே தெரியும் அப்படின்னா சிவாஜி கணேசன் கெரியரில் அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி தான் பராசக்தி. ஸோ அவங்களே வந்துட்டு நான் டைட்டில்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு SK25க்குமே சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் பராசக்தி அப்படின்னு நம்ம கூகுளில் எடுத்து தட்டணும் அப்படின்னா சிவாஜி கணேசனோட சாரோட அந்த ஒரு இமேஜஸ் வீடியோஸ் தான் வரும். ஆனால் இப்போ நீங்கள் பராசக்தின்னு போனீங்கன்னா விஜய் ஆண்டனி விஎஸ் சிவகார்த்திகேயனோட ஃபோட்டோஸ் அந்த இது தான் வருது. ஆக்சுவலாக வந்து இந்த படத்திற்கு வந்துட்டு புறநானூறுன்னு வச்சுருந்தாங்க. அதற்கப்புறமாக ஒரு இயரை வந்துட்டு ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா இந்த பராசக்தியில் வந்துட்டு முழுக்க முழுக்க இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு ஸ்டோரி பேஸ்டாக இந்த படம் உருவாகி இருக்கிறதுனால பராசக்தி அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சிருக்காங்க. உண்மையாவே இந்த பேர் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா இருந்தாலுமே இந்த ஒரு பேருக்கு நீயா நானான்ற மாதிரி தான் அங்க போட்டி போயிட்டு இருந்தது. அதற்கப்புறமாக சிவகார்த்திகேயனோட அந்த பராசக்தி மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஈவினிங் வரப்போகுது அப்படின்றத விஜய் ஆண்டனி அவர்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு மார்னிங்கே வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் நடிக்கக்கூடிய அந்த பராசக்தியோட ஒரு இமேஜை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படா ஒரே டைட்டில் 2 படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சிவகார்த்திகேயனோட அந்த பராசக்தி ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு டான் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட போயிட்டு விஜய் ஆண்டனி நேராகவே போயிட்டு பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு விஜய் ஆண்டனி நடிக்கக்கூடிய இந்த 25th மூவியோட நேம் வந்துட்டு சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் தெலுங்குல வந்துட்டு பராசக்தி அப்படின்னு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால ரொம்பவே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் 2 படக்குழுமே போயிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறமாக SK25ோட ப்ரொடக்ஷன் டீம் ஓனர் கிட்ட போயிட்டு
அதாவது டான் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு சொன்னா இல்லையா. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு விஜய் ஆண்டனி டேரக்டாவே போய் அப்ரோச் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எப்படி சொல்றது, விஜய் ஆண்டனி வந்துட்டு தெலுங்குல வந்துட்டு மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்துட்டு பராசக்தி அப்படின்னு வச்சுட்டு தெலுங்குல மட்டும் பராசக்தி அப்படின்னு வச்சிருப்பாரு இல்லையா, அதற்கு பதிலாக நான் வேற ஏதாவது ஒரு டைட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி அவர்களே போயிட்டு டான் பிக்சர்ஸ் கூட பேசி இப்போ ஒரு ட்விட் கூட போட்டிருக்காரு. ஸோ அந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதற்கப்புறமாக இந்த சிவகார்த்திகேயன் 25th பராசக்தி மூலம் வந்துட்டு ரவிமோகன் வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக அதர்வா, ஸ்ரீலீலா இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் அந்த மூவில நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு வேற லெவலான ஒரு ஹைப் வந்து ஆடியன்ஸ் மத்தியில இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்திற்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றதே போஸ்டர் வச்சு கம்பேர் பண்ணும்பொழுது அதிகமா இருக்கு. ஸோ இந்த படமும் வந்து ஒரு அதிகமான ஒரு வரவேற்போட இருக்கிறதுனால இந்த படம் நல்லபடியா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத. அதற்கப்புறமாக இந்த பராசக்தி டீசர் அந்த டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் டைம்ல தான் நம்ம ரவிமோகனோட கராத்தே பாபு அப்படின்ற ஒரு மூவியோட டீசருமே வந்துட்டு படக்குழு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கராத்தே பாபுவோட டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாடா மூவி டிரெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிரெக்டர் தான். டாடா மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லவ் காம்போவா இருக்கிறதுனால ஸோ அதற்கப்புறமாக இவருடைய டிரெக்ஷன்ல ஒரு ரொமான்ஸ் கலந்த ஒரு லவ் மூவியை தான் நம்ம தியேட்டர்ல பார்ப்போம்னு ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதற்கப்புறமாக ஆள் அப்படியே பெல்ட்டி அடிச்சுட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டாரோ என்னமோ தெரியல. ஆனா இந்த கராத்தே பாபுவோட டீசரை நம்ம பார்க்கும்போது ஒரு டயலாக் வந்து நாசர் சார் பேசியிருப்பாங்க. தமிழ்நாட்டை தமிழகமா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி உள்ள என்ட்ரா இருக்கிறதுனால அவர்கிட்ட சின்னதாக கிளாஷ் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க இந்த ஒரு டயலாக் வந்து டீசரில் வந்திருக்கும். அந்த டயலாக் தான் வந்துட்டு அனல் பறந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த டீசரை பார்க்கும்பொழுதே வந்து ஒரு வேற லெவலான ஒரு ஹைப் அப்படின்றது அங்கே உருவாகி இருக்கு அப்படின்றதா உண்மை. இந்த படம் வந்துட்டு என்ன ஸ்டோரி பேஸ்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலை வந்துட்டு ஒரு மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கதை. ஸோ கராத்தே பாபுல வந்து ரவிமோகன் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்துட்டு இதனுடைய டீசர் அப்படின்றது அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது போல சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.